ஆட்சி அமைக்க முடியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு போய் அவன்கிட்ட படாத பாடுபட்டு கஞ்ச வேண்டியிருக்கு. நாக்கே தேயிற அளவுக்கு புகழ வேண்டியது இருக்கு. ஐயா உங்களை மாதிரி குனிய முடியாதியா, உங்களை மாதிரி நடக்க முடியாதியா, ஐயா நீங்க இப்படி திரும்பினீங்க பாருங்க, அப்படி இருந்ததுங்க. எதையோ பேசி பாக்குறான். கால கொடுமை. மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் மானங்கட்ட இனக்கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கு. அவன் வந்தவன் என்ன சும்மாவா இருக்கான்? அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமேங்கிறான். தரையில மட்டும் இல்லடா, அலை மா கடல், கடல்ல அணி மா கடல் நிலம் வானில் உன் நிலத்திலே வானிலை எல்லாவற்றிலையும் உனது அதிகாரம் நிறுவுவாய். அதுக்கு இடையூறா ஏதாவது வரினால் கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழாங்கிறான். நம்ம பாட்டன் அரசேந்திரன் அருண்மொழியும் நிலத்துல கடல்ல எல்லாவற்றிலையும் அதிகாரத்தை நிறுவினான். மிகப்பெரிய கடற்படையை கட்டினான். ஆனால் தமிழ் பேரினத்தில் வானில் அதிகாரம் நிறுவியவன், வான்வெளியை வானிலே பறக்க விட்டு தன் கொடியை மேலே பறக்க விட்டவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான். நாம தான் மொத்தமா கடல் வான் தரை எல்லாம். நீ என்ன வான்ல? நான் வந்தவன தமிழ்நாடு விண்ணூர்தி கழகம்னு ஒண்ணு தொடங்கி தமிழ்நாடு இப்ப சொல்றான்ல, கொழும்பு ஏர்போர்ட் கொழும்பு எல்லாரும் ஏண்டா இன்னிதோன்னு ஒரு முதலாளி நடத்தும் போது தமிழ்நாடு அரசு விண்ணூர்தி நடத்தக்கூடாதடா சொல்ற. சீமான் வந்தா சினிமா எடுக்கிறேன் பாபுல, ஏண்டா டே சாரா எங்காச்சும் விற்கிற, திரைப்படம் எடுக்கக்கூடாதா? தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு தொடங்குவேன். மிக புகழ்பெற்ற இலக்கிய இயக்குநர்களை எல்லாம் குழுவிலே நியமிப்பேன். சிறந்த படைப்பை கலையை போற்றுவதும் கலைஞர்களை போற்றுவதும் நமது கடமை. அதுக்காக நாட்டையே ஆள தகுதி வந்தது நினைப்பது அறிவுகட்ட மடமை. என்னே உடனே மடக்கிறானா, நீனு திரைத்துறையில் இருந்தான வந்தா, நான் திரையிலிருந்து வந்தனா சிறையிலிருந்து வந்தனா கட்சி ஆரம்பிக்க சொல்லுவாப்போ. சிறையில் இருந்து வந்தேனா அல்லது திரையரங்கில் திரையில் இருந்து வந்தேனா? நான் வந்தவனே முதலமைச்சர் சொல்லலையே. 15வது ஆண்டில் 5வது முறை, 4 முறை இதற்கு முன்பு தோற்ற போதும் துணிந்து மறுபடியும் தன் மக்களை நம்பி 5வது முறையும் தனித்து போட்டி என்று களத்தில். ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்படி முழுமையாக என் மண்ணையும் மக்களையும் காதலித்து நேசித்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் பிரபாகரன் என்ற பெருமரவனின் பிள்ளைகள்.